நிச்சயமாக ஷர்மிளா. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி சோழவரம் ஊராட்சி ஒன்றிய நல்லூர் ஊராட்சி அறந்தாங்கல் கிராமத்தில் வாழை மரங்கள் கட்டியும் பச்சை வண்ணங்கள் தீட்டியும் பசுமை பந்தல் அமைத்தும் பசுமையான ஒரு வாக்குச்சாவடியை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளை 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதை முன்னிட்டு 234 தொகுதியிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் சோழவரம் ஒன்றியத்துக்குட்பட்ட நல்லூர் ஊராட்சி அதாவது அட்டந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் வாக்குச்சாவடி எண் 463 வாழை மரங்கள் கட்டி அதாவது பச்சை வண்ணங்கள் தாவரம் போன்ற வண்ணங்களை வரைந்து 2 பாகங்களிலும் செடிகள் வைத்து மேலே பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வாக்காளர்களை கவரும் விதத்தில் பசுமை வாக்குச்சாவடிகளாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பச்சை வண்ண தென்னை ஓலை அதாவது கட்டப்பட்டு அந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று பாடியநல்லூர் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண் வாக்காளர்களை கவரும் விதத்தில் வாக்குச்சாவடியில் பிங்க் நிறத்தில் வண்ணங்கள் தீட்டி தரையில் அதாவது தரை விரிப்பான் டேபிள் சேர் அனைத்துமே பிங்க் நிறத்தில் காட்சி அளிக்கிறது. தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடி மற்றும் பிங்க் வாக்குச்சாவடிகளை பொதுமக்கள் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்து செல்கின்றனர்.